ஹாய் மக்களே, வெல்கம் டு மூவி டைம் 1.0. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு அருமையான கார்ட்டூன் மூவி கொண்டு வந்திருக்கேன். படம் பேரு த க்ரூ. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னா, வெளியுலகம் ரொம்ப அழகானது, அதை நம்ம சுத்தி பார்க்கணும், தினம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. ஆனா வெளியில போனா செத்து போயிடுவாங்க, தான் குடும்பத்துக்கு நிறைய ஆபத்து வந்துடும் நினைச்சு பயப்படுற ஒரு அப்பா. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ வந்து இவங்க கையில மாட்ட. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் வெளியுலகத்தை பார்த்துச்சா நம்ம ஹீரோயினுக்கும் அவரோட குடும்பத்துக்கு என்னாச்சுன்றதான் படத்தோட மீதி கதை. நம்ம கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ரொம்ப நாள் கழிச்சு வெளியில வர நம்ம ஹீரோயினோட குடும்பத்தை தான் காட்டுறாங்க. ஏன்னா இங்க வெளியில வந்தாலே செத்துருவோம், எதை தொட்டாலும் செத்துருவோம், எது கெத்தாலும் செத்துருவோம் சொல்லி பயம்புத்தியே வச்சிருக்காரு அவங்க அப்பா. ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் வந்ததால இவங்களுக்கு ரொம்பவே பசிக்குது. அதனால இன்னைக்கு சாப்பாடு வெட்டிக்க போகணும் மொத்தமா கிளம்ப. அங்க ஒரு நெருப்பு கோழியோட முட்டை எடுக்கிறதா இன்னைக்கு பிளானு. அந்த இடத்துக்கு நம்ம டங்கும் கரெக்டா போய் அந்த முட்டை எடுத்துறான். அதுக்கப்புறம் அந்த பறவையும் வந்து இவனை துரத்த ஆரம்பிச்சிருது. பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறமா இந்த முட்டையை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பிரிச்சுக்க நம்ம குரூச்சுக்கு மட்டும் கொஞ்சமா தான் கிடைக்குது. நான் தான் போன வாரமே சாப்பிட்டேன்ல, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி முடிக்க இந்த இடத்துல சூரியமும் மறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சாலே நம்ம குடும்பத்துக்கு எதனா ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு உடனே குகைக்குள்ள அமைச்சிருவாரு நம்ம குரூச். ஆனா நம்ம ஹீரோயின் ஈப் இருக்காங்களே, இவங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு சுதந்திர பறவையை வெளியில சுத்தி திரியணும்னு ஒரு ஆசை. ஆனா கீழே நம்ம கிராக்கும் கூப்பிட்டுட்டே இருக்காரு. நம்ம ஈப்பும் கீழே இறங்கி போலான்னு பாக்குறாங்க. அப்ப மேல இருந்து ஏதோ சங்கு ஊதுற சத்தம் கேக்குது. அந்த நேரம் எங்க ஒரு புலி வந்துருமா, அதுகிட்ட இருந்து நம்ம ஈப்பை காப்பாத்தி ஜஸ்ட் மிஸ்ல குகைக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த அப்பாக்கும் பொண்ணுக்கும் எப்பயுமே இந்த ஒரு விஷயத்துல மட்டும் செட்டே ஆகாது. மேலே ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதை நம்ம என்னன்னு பார்க்காம வந்துட்டுமே நம்ம ஈப்பும் கோமா முறுக்கிட்டு இருக்க இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம கிராக்கும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் சொல்ற கதை கூட நம்ம இப்ப குத்தி கட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு பொண்ணு இருந்தா அவங்க அப்பா சொல்ற பேச்சே கேட்காம இருந்தா ஒரு நாள் அவ வெளியில போனா ஒரு புலி வந்து அவளை கொன்னுடுச்சு. அவளோட கதை முடிஞ்சிச்சு, எல்லாம் போய் தூங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. அன்னைக்கு நைட் எல்லாரும் ஒன்னா தூங்குறாங்க. ஆனா நம்ம குரூச்சுக்கு அவர் பொண்ணு மட்டும் கோவத்தில் தனியா கோச்சிட்டு தூங்குறாளேன்னு ஒரு கஷ்டம். அன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீப்போட முகத்துல ஒரு வெளிச்சம் அடிக்குது. என்னடா அது நைட்ல சூரியன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆச்சரியமா பார்க்க, அது மட்டும் இல்ல அது அங்கேயும் இங்கே அசைஞ்சிட்டே இருக்கா. அது என்னன்னு தெரிஞ்சுன்ற ஆசையில இவ்வளவு அதை தருத்திக்கிட்டே போறா. ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல அது ஸ்டாப் ஆகி நிக்குது. நம்ம ஹீரோயின் அதை போய் என்னடா அது அதிசயமா இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ பின்னாடியே ஒரு ஆள் வரான். இவன் பேர் தான் காய், நம்ம படத்தோட ஹீரோ. இந்த ஈப்பு இந்த காயை பார்த்த உடனே கொஞ்சம் பயப்பட செஞ்சிடறா. இருந்தாலும் இவன் பண்ற அந்த மேஜிக், அதாவது நெருப்பை உருவாக்குறது, அதை தீபந்தத்துல வச்சு ஹேண்டில் பண்றதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அந்த நேரம் வீட்டுல ஈப்ப காணுமேன்னு சொல்லிட்டு நம்ம குரூச் அங்க இருந்து தேடிக்கிட்டு வர இந்த பக்கம் நம்ம காய் நம்ம ஈப் கிட்ட இந்த இடத்துல இருக்காது, அது கொஞ்சம் கூட சேஃப் கிடையாது, ஏன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த இடம் ஃபுல்லாவே அழிய போகுது, நீ ஒன்னும் கவலைப்படாத, என் கூட வேணா, உன்னை பத்திரமா கூட்டின்னு போறேன்னு கூப்பிடுறான். ஆனா நம்ம ஈப்க்கு அவரோட ஃபேமிலி விட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அதனால நம்ம ஈப்பும் காய் கிட்ட வரலன்னு சொல்லிடுறா. உடனே நம்ம காயும் ஒரு சங்க கொடுத்து உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா இதை மட்டும் ஊது, எங்க இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரும்னு சொல்லிட்டு போயிடும். அதுக்கப்புறமா அங்க வந்து நம்ம குரூச் நம்ம ஈப்பை பிடிச்சி சாம திட்டுறாரு. உனக்கு எதனா ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது, உங்க அம்மாக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ எதனால வெளியில வந்தன்னு சொல்லி 100 கேள்வி கேட்க இவளும் தான் காயின்னு ஒரு பையனை பார்த்ததாவும் கையில நெருப்பெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்றான், ரொம்பவே திறமசாலியா இருக்கான், ஹெல்ப்னா எனக்கு இதை ஊத சொல்லி கொடுத்துட்டும் போனா அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா உடனே இவங்க அதை பார்த்து பயந்து அதை உடச்சி போட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ஈப்புக்கு செம கோவம் வந்துருது. சரியான காட்டு கூட்டமா இருக்கீங்க, உங்ககிட்ட சொன்னதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடம் ஃபுல்லாவே அதிர ஆரம்பிக்குது. நம்ம காய் சொன்ன மாதிரி இந்த இடம் ஃபுல்லாவே நிலநடுக்கத்துல உடஞ்சி மொத்த பாறைகளும் விழ ஆரம்பிக்குதுங்க. இதுல அவங்க வீட்டு மேல ஒரு பெரிய பாறை விழுந்து அந்த இடமே ஃபுல்லாவே அழிஞ்சு போயிடுதா. இதை பார்த்து நம்ம குரூச்சுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அது மட்டும் இல்ல, இந்த உடஞ்ச கோகைக்கு பின்பக்கமா ஒரு வழியும் இருக்கு, அந்த பக்கமா ஒரு பெரிய உலகமே இருக்கு, செல்வ செழிப்பா. காய் இந்த பக்கமா தான் சொன்னா அந்த மலை கிட்ட போகணும்னு சொன்னா நம்ம ஈப்பும் சொல்றா. ஆனா நம்ம குரோச்சும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம ஆப்போசிட்ல தான் போறோம்னு சொல்லி கை காட்ட அந்த இடத்துல ஒரு புலி இவங்களை கடிக்க வந்துட்டு இருக்கு. வேற வழி இல்லாம அவ காட்டின வழியிலே மொத்தமா குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க குதிச்ச அந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கும்ல. அதுல நம்ம குரூச்சும் ஒரு ஸ்டெப்பும் ஒரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கிறாரு. இப்படியே பார்த்து வந்துட்டு இருந்த நம்ம குரூச்சுக்கும் அந்த இடத்துல இந்த ஒரு குரங்கு கூட்டத்துக்கும் சண்டை ஆயிடுது. மாறி அடி வாங்கினதுல நம்ம குரூச்சுக்கு தலை சுத்தி போக அந்த இடத்துல ஒரு புலி வந்து இவங்க குடும்பத்தையே துரத்த ஆரம்பிச்சிது. தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் ஒரு குகைக்குள்ள ஒளிறாங்க. பார்த்தா அது திமிங்கலத்தோட வாய். அது இவங்களை அடிச்சு மேல தூக்கி போட்டு மெல்லமா நடந்து போக ஆரம்பிச்சிருது. இங்க 6 மணி ஆன உடனே அந்த புலியே பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருது. தப்பிச்சுண்டா சாமின்னு சொல்லிட்டு திரும்பினாக்கா இங்க நிறைய பறவைங்க வானத்துல பறந்து அழகா ஷோ கட்டிட்டு இருக்கா. திடீர்னு எல்லா பறவையும் மொத்தமா அந்த திமிங்கலத்து மேல இறங்கி பறந்த பிறகுதான் தெரியுது அந்த திமிங்கலமே காலி, எலும்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஃபேமிலிக்கு அல்லு இல்ல, ஏன்னா அத்த டார்கெட்டே இவங்க தான். உடனே இந்த பறவைங்களும் மேல பறந்து இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்க நம்ம இப்போ அந்த சங்கு மாதிரி இருக்கிற ஒன்னு எடுத்து ஊதுறா. அது நம்ம காய்க்கும் கேட்டுடுது. உடனே இவனும் தாவி எகிரி குதிச்சு நெருப்போட இவங்க முன்னாடி வந்து நிக்க அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே மொத்த பறவைங்க இவங்களை விட்டு விலகி போயிடுது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம காய் நம்ம ஹீரோயினும் அவளோட குடும்பத்தையே காப்பாத்திருக்கோம். அதுக்கப்புறமா
இந்த கூட்டத்தை பார்த்த நம்ம காயம், ஏய் சூச்சு இங்க இருந்து போங்க, இவங்க கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன் ஈப் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஈப்போ அதுதான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்களா, என்ன இதுவா அப்படின்னு சொல்லி ஷாக்கால பாக்குறப்பவே நம்ம க்ரூச் இவனை புழிஞ்சு போட்டுறாரு. அதுக்கப்புறமா இவன் கொண்டு வந்த அந்த நெருப்பையும் உங்க தாறுமாறா யூஸ் பண்ண இந்த சோளக்காடை பத்தி எரிஞ்சு பாப்கார்ன் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு சொல்லிட்டு நம்ம காயம் ஓடிட்டு இருக்கான். ஆனா ஷார்ட் கட்ல வந்து நம்ம பிடிச்சிடறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ரூச்சும் நம்ம காய ஒரு கேஜுக்குள்ள அடைச்சிட்டு இவன் காட்டினதுக்கு ஆப்போசிட் வழியில கூட்டின்னு போலான்னு கை காட்டுறானா அந்த இடமே உடஞ்சி உள்ள விழுந்துருது. அதுக்கப்புறமா வேற வழியும் இல்லாம நம்ம காய் சொன்ன வழியிலே இவர் தான் அந்த வழியை கண்டுபிடிச்ச மாதிரி தான் ஃபேமிலியை சமாதானப்படுத்தி அந்த பக்கம் கூட்டின்னு போயிட்டு இருக்காரு. போற வழியில இவங்க ஃபேமிலிக்கு செம பசி எடுக்குது, எல்லாருக்கும் கண்ணும் கட்ட ஆரம்பிக்குது. அப்ப இவங்க கண்ணுல மாட்டுறதுதான் நெருப்பு கோழியோட முட்டை. அதை எடுக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அதை எடுக்க முடியலையா. இதை பார்த்த காயோ, நீ மட்டும் இந்த கேஜுக்குள்ள இருந்து என்ன வெளியெடுத்து விடு, அந்த முட்டை இல்ல அந்த கோழியவே நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம காய் கூட சேர்ந்து ஒரு ட்ராப்பை ரெடி பண்றா. பாடாத பாடுபட்டு அந்த கோழியும் பிடிக்கவும் செய்யறாங்க. அன்னைக்கு நைட்டு செம விருந்து. அந்த நேரம் நம்ம ஈப் காய் கிட்ட இந்த மாதிரி நாங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது, தேங்க்ஸ் காய் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயம் நம்ம க்ரூச்சுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன்னா க்ரூச்சோட ஃபேமிலியே ஒரு முட்டையை 5 பங்கா பிரிச்சு தானே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ரூச்சும் ஃபேமிலியை சமாதானப்படுத்தணுமேனு சொல்லிட்டு நான் இப்ப கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இங்க வந்துடுறாங்க. வழக்கம் போலதான் ஒரு பையன் இருந்தா அவன் யாரு என்னன்னு தெரியாம ஒரு குடும்பமும் பழகுச்சு. கடைசியில அவங்க எல்லாரையும் சாவடிச்சிட்டான். இதுதான் கதை, ஏது போங்க அப்படின்னு சொல்றானா. உடனே நம்ம காயம், ச்சே இதுதான் கதையா, நான் என்ன ஒண்ணு நினைச்சேன், கதைனா எப்படி இருக்கணும்னு தெரியுமா அப்படின்னு இவனோட சைடுல இருந்து ஆரம்பிக்க இந்த குடும்பமே வாயை பொழுந்துட்டு கேட்க ஆரம்பிக்குது. ஒரு ஊரு, அந்த ஊர்ல ரொம்ப அழகான இடங்கள், அழகான அருவிகள், பூ புத்து குழுங்கும், பறவைகள்லாம் கத்தி கலாய்க்கும், அந்த இடங்களே பார்க்க சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே உற்சாகமாயிடுறாங்க. இது மாதிரி ஒரு கதையை நம்ம காய் சொன்ன உடனே அந்த ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்குமே நம்ம காய் சொன்ன கதை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஆனா ஒருத்தரை தவிர நம்ம க்ரூச்சுக்கு ஏற்கனவே சாப்பாட்டு விஷயத்துல பிரச்சனை பண்ணிட்டான், இப்போ கதையும் பிரிச்சுக்கிட்டான். இதனால நம்ம க்ரூச்சும் எப்படா நீ மாட்டுவ, உன்னை கதம் பண்றதுக்கு காத்து நகரண்டான்ட்டு வெயிட்டிங்ல வெறியா இருக்காரு. அடுத்த நாள் இந்த குடும்பமே அந்த மலையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம காயும் ஹீப் கிட்ட எனக்கு கொஞ்சம் இதுல இருந்து வெளியில வர ஹெல்ப் பண்ணு சொல்லி கேட்க நம்ம ஹீப்பும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அந்த கேஜோட போய் நம்ம காயும் தூரம் விழுந்துடுறான். நம்ம காய்க்கு அந்த குடும்பத்தை விட்டு போறதுக்கும் மனசு இல்ல, இந்த கேஜுக்குள்ள அடைஞ்சிருக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. நம்ம காயை பிடிக்க வரப்போ அந்த இடத்துல இருக்கிற முள்ளையில நம்ம க்ரூச் கால்ல குத்துது. இதை பார்த்த நம்ம காயும், நீ அந்த கேஜை தூக்கி தூர போடு, உனக்கு செப்பல் மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி டீல போடுறான். அதுக்கப்புறம் நம்ம காய் இந்த ஃபுட் வேற செஞ்சு கொடுத்து அந்த ஃபேமிலிக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறான். ஆனா குரூச்சை தவிர. அது மட்டும் இல்லாம இந்த பயங்கரமான இடத்தையே இந்த ஃபேமிலி ஜாலியா கடந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல நம்ம காயோட ஈப்போட காதலும் வளருது. இப்படியே அவங்க போயிட்டு இருக்கப்போ ஒரு இடம் மட்டும் பசில் மாதிரி வருது. இந்த இடத்துல நம்ம வழி தவறாம இருக்க நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு சங்கு இருக்கணும். நீங்க எல்லாம் தொலைஞ்சு போயிட்டு நினைச்சா இந்த சங்க ஊதுங்க, அந்த சத்தத்தை வச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்ம காயும் ஒரு ஐடியா கொடுக்குறோம். ஆனா இதெல்லாம் புரியாத நம்ம குரூச், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு வெளியில வர வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்குறாரு. குடும்பம் மொத்தம் வெளியில வந்துருது. ஆனா நம்ம குரூச் மட்டும் உள்ள ஏமாட்டிக்கிறாரு. கடைசியில இவங்க வைஃப் தான் இவரை கூட்டின்னு வராங்க. ஆனா இவர் வராததையோ இவர் இல்லாததை அவங்க ஃபேமிலி எதுவுமே ஃபீல் பண்ண மாதிரி இவருக்கு தெரியல. இது ரொம்பவே இவருக்கு கஷ்டமாயிடுது. சரி இவர் வேற கோவமா இருக்காரு, ஃபேமிலி வேற சோகமா இருக்கு, அதனால இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை காட்டணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு மரத்துக்கு மேல கூட்டின்னு போறானா. அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை காட்டின உடனே இவங்க எல்லாருமே அசந்து போயிடுறாங்க, ஒரே ஒரு ஆளை தவிர, அதுதான் நம்ம க்ரூச். அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலிங்க மொத்தமாவே இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த இடத்துல இருக்கிற எரிமலை வெடிச்சு மொத்த பறவையும் பறக்குது. அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. இதை பார்த்த நம்ம க்ரூச்சும் அவங்க ஃபேமிலி மொத்தமா அந்த குகைக்குள்ள கூட்டின்னு போறான். ஆனா இருக்கிற யாருமே அதுக்குள்ள போக ரெடியா இல்ல. இதுல கடுப்பான நம்ம க்ரூச்சோ, இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயை போட்டு தள்ளுறதுக்கு புரட்டி எடுக்கிறதுக்கு வெறியா ஓடிட்டு இருக்காரா. ஒரு கட்டத்துல ஓடிட்டு இருந்த இவங்க 2 பேரும் தவறி ஒரு தாருக்குள்ள விழுந்து மாட்டிக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசிட்டு இருந்த நம்ம காய் இப்பதான் நம்ம க்ரூச் கிட்ட ஒரு உண்மையை சொல்றான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலியா அம்மா அப்பாவோட ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்த க்ரூச். ஒரு இயற்கை சீற்றத்துல மாட்டி எங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுல பொழைச்சது நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் நாடோடியா வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய குடும்பம்னா அது உங்க குடும்பம் தான். உங்க குடும்பத்தை பாக்குறப்ப என் குடும்பமே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இது மாதிரி ஒரு இயற்கை பேரழிவுல அவங்க மாட்டி சாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இவங்களை எல்லாரையும் நான் காப்பாற்றதான் கஷ்டப்பட்டேன். உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு என்னைக்குமே நான் நினைச்சதுன்னு சொல்ல நம்ம குரூச்சுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்புறமா தான் நம்ம குரூச்சும் புரிஞ்சுக்கிறாரு, இவன் நம்ம குடும்பத்தை பிரிக்க நினைக்கல, நம்ம குடும்பத்து கூட சேர நினைக்கிறான்னு சொல்லிட்டு. அப்படியே இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த தார் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை உள்ள இழுத்துட்டு இருக்கு. இங்க இருந்த வேலைக்காவது கண்டிப்பா
செத்து போயிடும்னு சொல்லிட்டு இவங்க மேல வரதுக்கு ஒரு ஐடியாவும் பண்றாங்க. அதுதான் இந்த வான்கோழியை உசார் பண்றதுக்கு ஒரு ஐடியா பண்ண மாதிரி இங்க இருக்கிற புலியை உசார் பண்றதுக்கு ஒரு புலி கட்ட போட்ட ஆட அதுவும் வந்து இவங்களை கடிச்சு வெளியில் இருக்குது. அப்புறமா இவங்களும் வெளியில வந்துடுறாங்க. அப்பாடா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுடா, நம்ம ஃபேமிலி கூட ஜாயிண்ட் ஆயிட்டோம்னு சொல்லி நினைக்கிற. அதுக்கப்புறமா அந்த எரிமலை வெடிச்சு இந்த இடம் ஃபுல்லாவே அழிய ஆரம்பிக்குது. இந்த எரிமலை வெடிச்சதால இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் கேப் வந்துருது. என்னடா இப்படி ஆயிப்போச்சு, நம்ம ஃபேமிலியே சோகத்துல மாட்டிட்டு இருக்க, எல்லாரும் சாக போறன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம க்ரூச் இருக்கிறதுல அவதான பலசாலி. இப்ப அவர் ரொம்பவே புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. இங்க இருந்து நம்ம காய தூக்கி அந்த பக்கம் கடாசுறாரு. அவன் அந்த பக்கம் போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்க, இதுதான்டா ஒரே வழின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தரா அந்த பக்கம் தூக்கி கடாச ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா எல்லாரையும் சமாதானப்படுத்தி அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டாலும் நம்ம க்ரூச் மட்டும் இந்த இடத்துல வசமா மாட்டிக்கிறாரு. அதே நேரம் இந்த இடத்துல அந்த புளியும் வந்துருது. கரெக்டான நேரத்துல மாட்டிக்கணும் அன்னைக்கு நம்ம காலின்னு நினைக்கிறப்போ அது இவர் காலை பிடிச்சி காப்பாத்துக்குன்னு கெஞ்சுது. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம காய மாதிரி யோசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம க்ரூச் ஒரு சின்ன பிளான போறாரு. அது பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுது. அது என்னன்னா இந்த மாமிச பறவைகளை இந்த தார் மேல ஒட்ட வச்சு அதுங்களை பயம்புறுத்தி இங்க இருந்து பறக்க வச்சு அந்த பக்கமா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. இந்த பக்கம் இருந்து நம்ம தான் அப்பா வந்துருவாரு, எப்படியாவது வந்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையில அந்த சங்க தொடர்ந்து ஊதிட்டே இருக்கா. அந்த நேரம் அந்த எரிமலை வெடிச்சு அந்த இடம் ஃபுல்லாவே அழிஞ்சிருதா. இதுல மாட்டின க்ரூச் கண்டிப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு தன் குடும்பம் ஃபுல்லாவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. அதே நேரம் அந்த பறவைகளை வச்சு நம்ம க்ரூச் பறந்து வந்து இங்க வந்துடுறாரு. தன் குடும்பத்து கூட சேர்ந்துறாரு. செத்து போயிட்டாருன்னு நினைச்சவரு இவங்க முன்னாடி வந்து நின்ன உடனே இருக்கிற எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. அதோட இந்த புது இடத்துக்கு ஏத்த மாதிரி இவங்களோட வாழ்வியலையும் மாத்திக்கிறாங்க. ஒரு புது இடத்தை நோக்கி இவங்களோட பயணத்தையும் தொடர்றாங்க. அதோட இந்த படம் முடியுது. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் உங்கள் மூவி டைம் 1.0. இன்னைக்கு பார்த்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னொரு மூவில உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் cheers.